கோயிலுக்கு தரிசனம் பண்ண போறோம்னா முதல்ல கோபுரம். அப்படி கோபுரத்தை பார்க்கும்போது அந்த சிற்பங்கள் மூலியமா அந்த தொன்மங்கள் நம்ம அறிந்து அப்ப அந்த சிவனை பற்றிய சிந்தனை நமக்கு உள்ளே தோன்றும். அதுதான் கோபுரே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிகரே அப்படின்னு சொல்றா. இந்த சிகரம் அப்படின்னா என்னன்னா மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒத்த கோபுரத்தை தான் சிகரம்னு சொல்ற வழக்கம். அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணணும். இந்த சிகரம்ங்கிறதுல நிறைய ஆகமங்கள் வெவ்வேறு விதமான கருத்து வேறுபாடு இருக்கு. என்றாலும் கொடிமரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருக்கும். அதுக்கு பேர் சங்கல்ப கணபதின்னு பேர். அந்த மாதிரி அந்த கணபதி கொடிமரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த கணபதி கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கணும். அந்த இடத்துல உட்காரணும். அந்த இடத்துல தான் நமஸ்காரம் பண்ணணும். வேற எந்த இடத்துலையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அந்த இடத்த அந்த கொடிமரத்தை அண்ணாந்து பார்க்கறத சிகரம்னு சொல்றா கருத்துல. சில பேர் என்ன சொல்றா மூலஸ்தானத்து ஒத்த கோபுரத்தை பார்க்கணும்னு. இரண்டு பக்கமும் வழக்கத்துல இருக்கு. அதனால அந்த சிகரம்ங்கிறது அந்த கொடிமரத்தை அண்ணாந்து பார்க்கறது. அதுக்கப்புறம் துவாரே அப்படின்னா துவாரபாலகர்களை தரிசனம் பண்ணணும். பிரதான சுவாமிக்கு உள்ள பார்க்கும்போது தான் ரெண்டு பக்கமும் துவாரபாலகர் வச்சிருப்பா. அந்த துவாரபாலகர்கிட்ட நம்ம தரிசனம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குருக்களை பார்க்கணும். ஏன் குருக்களை பார்க்கணும்? சாமி தானே பார்க்க வந்தோம், எதுக்கு அர்ச்சகரை பார்க்கணும் அப்படின்னா, இந்த அர்ச்சகரை பார்க்கறதுல ஒரு நுட்பம் என்னன்னா, அந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது, அதனுடைய தலைவரலாறு, அதில் யார் யாரெல்லாம் சாமி கும்பிட்டுருக்கா, அவள் என்னென்ன அனுகிரகத்தை அடைஞ்சிருக்கா, நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவள்கிட்ட சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை தான் அர்ச்சகைன்னு சொல்றா. அர்ச்சகைன்னா அர்ச்சகரை பார்த்து கும்பிடுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சிவன் இருக்கிற இடத்துல வேற யாரையுமே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அர்ச்சகசிய சிவசாட்சாத்துன்னு சொல்றா. என்றாலும் அந்த ஆலய முறைகளை அவர் மூலமாக கேட்டறிந்து வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சகே. அதுக்கப்புறம் தான் மூலலிங்கே. மூலலிங்கன்னு என்ன? மூலஸ்தானத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய சிவபெருமான். மூலஸ்தானத்துல என்ன விக்கிரகம் இருக்கோ அந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த தரிசன விதி முறையை பின்பற்றி, அதாவது ராஜகோபுரம், ஆகாசம், ஆகாசத்துலேருந்து ராஜகோபுரம், அதுலேருந்து உள்ள வந்தா சிகரம்னு சொல்லக்கூடிய கொடிமரம், அந்த கொடிமரத்துலேருந்து உள்ள போனா துவாரம், துவாரத்துக்கு உள்ள போனா துவாரபாலர்களுக்குள்ள அர்ச்சகர், அந்த அர்ச்சகருடைய வழியை அறிந்து அந்த வழிபாட்டு முறையை அறிந்து அந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். மூலஸ்தானத்து இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதாக ஆகமம் சிந்திக்கிறது.